இயேசு சிலுவையில் கஷ்டப்படணும், மரிக்கணும், 3வது நாள் உயிரோட எழும்பணும், அதுக்காகத்தானே வந்தார். அது நடக்க போகிறது சொன்ன உடனே இயேசுவை நேசிக்கிற முக்கியமான சீஷன் பேதுரு மெதுவா கூப்பிடுறோம், இயேசுவே உமக்கு அது வரக்கூடாது. உண்மையா மனுஷீகத்தில் பாருங்க, அவன் சொன்னது தவறா? நமக்கு சில வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்பொழுது உலக மக்கள் சொல்லுவாங்க, நீ ஆண்டோட பிள்ளை இல்ல, உனக்கு இது வரலாமா, உனக்கு இப்படி வரணுமா, உனக்கு இப்படி வரணுமா? நீ சொல்லு, இயேசுக்கு வர வேண்டியது வந்து அதுல ஜெயிச்சுதான் அவர் பாவிகளை நேசித்து ரட்சித்தார். அப்ப சாத்தான் எங்க வந்தான்? சீஷனுக்குள்ள வந்து உமக்கு அது வரக்கூடாதுன்னு சொல்ல வைக்கிறான். அப்ப அது வரணும், அது வந்தா தான் வெற்றி. இயேசு பாடுபடணும், இயேசு சிலுவையில பலியாகணும், 3வது நாள் உயிரோட எழும்பணும், அதுதான் வெற்றி. அப்பதான் சாத்தான் அவன் தலை நசுக்கப்படும். மனுக்குலம் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தேவாதி தேவனுக்கு செலுத்தி, ஆமென், மனுஷனை அதிலிருந்து காப்பாற்றணும்னா இந்த பிராயச்சித்த பலி நடந்தாதான் ஆகும். மனுக்குலத்தை மீட்பதற்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்ய நாம் வந்த, அது செய்தாத்தான் வெற்றி. அது செய்ய மனுஷன் தடை உண்டாக்குறான், ராஜா தடை உண்டாக்குனார், பிசாசான நேரடியா வந்து தடை உண்டாக்குனார். அதுக்கு அவர் விட்டு கொடுக்கல. கடைசியா சீஷனுக்குள்ள வந்து சொல்றான், உமக்கு அது வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு விரோதமாக எந்தெந்த வழிகளில் எல்லாம் பிசாசானவன் வந்து கிரியை செய்கிறான், அதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் தடை செய்யும்படியாக பிசாசானவன் பல வழிகளாக வந்து தடைகளை உண்டாக்குவான். ஆனால் நாம் அதை வசனத்தின்படியாக மேற்கொள்ளப்பட வேண்டும்.